சிவராத்திரி அன்று 4 காலங்களுக்கும் சிவதரிசனம் செய்ய முடியாதவர்கள் இரவு 11:30 மணி முதல் 12:30 மணி வரை இருக்கக்கூடிய லிங்கோத்பவ காலத்துல மட்டுமாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஒவ்வொரு சிவபெருமான் ஆலயத்திலும் சிவபெருமான் சன்னதிக்கு நேர் பின்புறம் பிரகாரத்தில சுவற்றில மேற்கு நோக்கி சிவபெருமானினுடைய பிம்பம் அமைந்திருக்கும். அதுதான் பரமசிவனினுடைய 64 மூர்த்தங்களில ஒன்றான லிங்கோத்பவ மூர்த்தி. லிங்கோத்பவரின் உருவம் மான் மழுவோடு இருக்குமாம். தலையும் கால்களும் கண்களுக்கு புலப்படாதாம். கீழே வராகமூர்த்தியும் மேலே அன்னபட்சியும் காணப்படுமாம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி உருவம். இந்த விதம் லிங்கோத்பவ மூர்த்தியாக நள்ளிரவில விஸ்வரூபம் எடுத்த நன்னாள் தான் மகா சிவராத்திரி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள முதல் ஆகாசம் வரை அனைத்தும் சிவலிங்க ஸ்வரூபம். அனைத்துலகமும் ஒளிமயமான லிங்க வடிவம் தான். எல்லையற்ற ஆனந்த உருவமாய் விளங்கக்கூடிய சிவராத்திரி என்று 4 காலமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். பரம்பொருளான சிவத்தின் ஆணையை ஏற்று படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மனுக்கும் காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலுக்கும் ஒரு முறை தர்க்கம் ஏற்படுகிறது. தமிழை யார் உயர்ந்தவர் என்பதுதான் அந்த தர்க்கத்திற்கான காரணம். பிரம்மனும் திருமாலும் தங்கள் சிக்கலுக்கு முடிவு காண இயலாது என்று பரம்பொருளான சிவத்திடம் முறையிடுகிறார்கள். இறைவரும் தம் கருணையினால் தங்களில் ஒருவர் என் திருமுடியையும் ஒருவர் என் திருவடியையும் தொட்டு வந்தால் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சொல்ல முடியும் என்று திருவாய் மலர்ந்தருள்கிறார். அதன்படி அன்னப்பறவை வடிவில பிரம்மன் இறைவன் திருமுடியை தொட்டு வர முயன்று சோர்ந்து திரும்புகிறார். திருமாலோ பன்றி வடிவில பூமியை குடைந்து உச்சென்று இறைவன் திருவடியை காண இயலாது சோர்ந்து திரும்புகிறார். திருமாலும் பிரம்மனும் தங்கள் அறியாமையை உணர்ந்து சிறுமியை உணர்ந்து இறைவனை வணங்கி தங்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டி நிற்கிறார்கள். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அருள் புரிகின்ற இறைவனாகிய சிவபரம்பொருள் அவர்கள் அறியாமை நீங்க முதலில் பெரும் ஜோதி பழம்பாய் காட்சி கொடுத்து நிற்கிறார். இறைவனின் அப்பெரும் ஜோதி வடிவினை காண இயலாது பிரம்மனும் திருமாலும் கலங்கி நின்று இருக்கிறார்கள். அவர்கள் காணும்படியான வடிவினை காட்டியருளுமாறு வேண்டி இருக்கிறார்கள். இறைவன் ஜோதி பழம்பாய் நிற்பதை விட்டு தனிந்தாராம். அந்த பிழம்பே திருவண்ணாமலையாக குளிந்தது என்று சொல்வார்கள். பிறகு நீண்ட நாள் திருமாலும் பிரம்மனும் தவமையிற்று அவர்களின் அறியாமை நீங்க வேண்டி இறைவன் நள்ளிரவில சிவலிங்கமாக தோன்றி அவர்கள் காணும்படியாக அருள் புரிந்திருக்கிறார். அதுவே லிங்கோத்பவர் என்றும் அன்றைய தினமே சிவராத்திரியாகவும் கொண்டாடப்படுகிறது என்றும் நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் சிவராத்திரி என்று 4 காலங்களுக்கும் சிவதரிசனம் செய்ய முடியாதவர்கள் இரவு 11:30 மணி முதல் 12:30 மணி வரை இருக்கக்கூடிய லிங்கோத்பவ காலத்திலே மட்டுமாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சிவபெருமானின் அருவுருவமான லிங்கோத்பவ வடிவம் உருவான காலம் அந்த காலம். அந்த நேரத்தில் ஈசனை காண்பதினால் 4 காலங்களிலும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்பிக்கையுடன் கூடிய லிங்கோத்பவர் கால வழிபாடு சிறப்பு பெறட்டும்.